தெரியுமா? அடி இந்த நல்ல கணபதி ஐயனை போற்றி. அந்த தேங்காயில ஒட்டி அப்படி இப்போது தெய்வங்களை நான் நினைத்து என்னுடைய தெய்வங்களை நினைத்து உங்களுக்கு குறி சொல்ல வேண்டுமானால் உங்கள் வீட்டு பூவாட காரியை நீங்கள் நினைத்து பூவாடக்காரி என்றால் உன் குல தெய்வங்களை நீ நினைத்து அமர்ந்தது உண்டானால் இப்போது நான் தீர்மானம் தவறாமல் உரைப்பதற்கு என் குல தெய்வங்களை எல்லாம் நான் நினைத்து அதன் பிறகு ஒன்று ஒன்றா சொல்றேன். அது மட்டும் இல்ல, சரி நான் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைன்னா உண்மைன்னு சொல்லணும், பொய்னா பொய் சொல்லணும். அத பொய்ய வந்து உண்மைன்னு சொல்ல, உண்மைய பொய்ன்னு சொன்னா பொய்ன்னு சொன்னாலும் உண்மைய பொய்ன்னு சொல்ல சரி எங்க சாமி கண்ணத்து மேல அடிக்கும், தவடு மேல அடிக்கும். அது எந்த அவதாரத்துல வரும்னு தெரியாது. அதனால இப்போது நான் குறி சொல்ல போய் அப்படி நான் குறி சொல்ல போகிறேன். இந்த குறியை உண்மையே உண்மைன்னு சொல்லணும், பொய்ய வந்து. அதனால ஐந்து காரத்து அனுபவத்து அண்டவனே வாரும் சிந்தையில கூடியிருந்து சிறுத்து கூறித்தாரும். இப்போது எங்களுடைய தெய்வத்தை நினைத்திருக்கிறேன். உங்கள் தெய்வத்தை நீங்கள் நினைத்து உண்மையை உண்மை என்று சொல்லணும், பொய்ய பொய்ன்னு தான் சொல்லணும். உண்மைய பொய்ன்னு சொன்னா எங்க சாமி எந்த விதத்துல அடிக்கும் தெரியாது. சரியா? அம்மா ஜாடையார் இந்த கூறி பூநூல் கல்யாணம் என்று சொல்லி ஐவர் ராஜாக்களை, உன்னுடைய பங்கு பங்காளிகள் ஐவர் ராஜாக்கள், ஐவர் ராஜாக்களை இந்த பூநூல் கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வரவழைத்தது உண்மைதானே? உண்மைதான். அப்படி வருகின்ற வழியில அம்மா வருகின்ற வழியில நச்சு முள்ளை நாட்டி வைத்தீர்கள். வழியில மண்ணில புதைத்து புதைத்து இந்த முள்ளாகப்பட்டது காலில் தைத்தா அந்த முள்ளில் இருக்கக்கூடிய விஷம் அந்த காலிலே பட்டு உடம்பில் ஏறி அவர் சாக வேண்டும் என்று சொல்லி நினைத்தது உண்மையா பொய்யா? அதெல்லாம் என்ன இது? உண்மை பார்த்தா உண்மைய வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது. உண்மைய உண்மைன்னு சொன்னா கொடையெல்லாம் சரியில்லாவாது. அதே மாதிரி வாங்கும் போது அதான் கூட போயிருங்க, பொய்ன்னு சொன்னா நீங்க போயிடு கேட்டேன். சரியா? அது மட்டும் இல்ல, அப்படி லக்குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று வரவழைத்து அந்த வசிமில்லை நாட்டி வைத்தீர்கள். அதுக்கு தப்பித்தார் என்று சொல்லி குளிக்கின்ற குளத்திலே குர்வசி நாட்டி வைத்தீர். பையா அது மட்டும் இல்ல, உண்ணுகின்ற சாதத்திலே ஐவர் ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய சாதத்திலே விஷத்தை கலக்கி வைத்தீர்கள். உண்மைதானே? அப்படி விஷத்தை கலக்கி வைத்து இந்த ஐவர் ராஜாக்களிலே நடு ஆனா தருமருக்கு இளையோன் என்று சொல்லக்கூடிய பீமசேனன் ஆனவர் அவர் என்ன செய்தார்? இந்த 5 பேர்களுக்கும் நீங்கள் உண்ணக்கூடிய சோறெல்லாம் ஐவர்களுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஐவர் உண்ணக்கூடிய சோற்றை வாரி அவரையே அள்ளி வாரி சாப்பிட்டு முடித்தார். அப்படி விஷம் கலந்த அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்ட பிறகு என்ன நடந்தது? அவருடைய உயிராகப்பட்டது. உயிராகப்பட்டது மதிமயங்கி கீழே விழுந்தார். அப்படி விழுகின்ற போது கங்கை கரையில கட்டி போட்டீங்க, கால்கையை கட்டி இந்த பீமன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி மிகுதி இருந்த 4 அங்கு அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களை தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணீங்க? மண்ணு தோண்டி பிதைப்பதை விட்டு இவன் உயிரோடு மதிமயங்குதான் இருக்கிறான், மயக்கத்தில் இருக்கிறான். அதனால இந்த கிணத்திலே
பாம்புகள் இருக்கிறது. இந்த பாம்புகள் கடித்தால் அவன் இப்ப அங்கே இறந்து விடுவான், மண்ணில் புதைத்தால் மீண்டும் வந்தால் வந்து விடுவான் சொல்லி அந்த பாம்பு இருக்கக்கூடிய கிணத்திலே கால் கைய கணவன்மார்கள் கட்டி போட்டாங்க. உண்மை பையா? இப்ப வர வழியில எவ்வளவு சொல்லிட்டு இருப்பான், பொறாமலே அவன் சொல்லிட்டு இருப்பான், நம்ம மேல பொறாமலே சாமி எந்த உருவத்தில் வரும்னு தெரியாது. கையால் அடிக்கும், தவிடு மேல் அடிக்கும், காலால வச்சா கூட வலிக்கும். கால் மேல அடிச்சாலும் அடிக்கும். அது மட்டும் இல்ல, அப்படி கங்கை கரையில் போடுகின்ற போது அங்க என்ன நடந்தது? அந்த பாம்பு இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் அந்த பீமனை கடித்தது. பீமனை கடித்த பிறகு அவனுக்கு விஷம் அதிகமாக ஏறியது. விஷம் அதிகமாக ஏறுகின்ற போது அந்த பீமனாகப்பட்டவர் மீண்டும் அந்த தண்ணியில பாதாள லோகம் செல்கிறார். அங்கு நாகலோகம் செல்கிறார். நாகலோகத்தில இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் இவன் உடம்பு இருப்பது, அந்த பாம்பு கடிக்க கடிக்க உடம்பு அசைகிறது. அந்த பீமனுடைய உடம்பாக அசைகின்ற போது அந்த இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் பகுதி பாம்பு அங்கே அந்த பீமனுடைய உடம்பு பட்டு நசிங்கே செத்து விட்டது. இவன் யாரா இருக்கும்? இப்படி இருக்கிறானே, கரிய நிறம் போல் இருக்கிற இவனுடைய உடம்பு இப்படி பெருத்த மலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நாகராஜன் என்ன செய்தார்? இவனுக்கு இன்னும் இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம், குடத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை 60 ஜாடி விஷத்தை கொண்டு வந்து கொடுங்க இவனுக்கு அப்படின்றான். ஒன்று ஒன்றா கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க பீமன் குடித்துக் கொண்டே இருக்கிறான். குடிக்க குடிக்க அவனோட உடம்பு கருநிறமாக மாறிக்கொண்டே போகிறது. அப்படி கருநிறமாக மாறிய பிறகு அதன் பிறகு அவன் என்ன செய்தான்? அந்த விஷமாக உடம்பில் இருந்து மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்த பிறகு நீ யாரு, எந்த ஊரு என்று சொல்லி கேட்க, நான் சந்திரகுலத்தில பிறந்தவன், ஆனா தர்மச்சந்திர மூர்த்திக்கு இளையவனாக இருக்கக்கூடிய பீமசேனன் பங்காளிகள் எல்லாம் அவர்கள் சேர்ந்து இப்படிதான் என்ன செய்து விட்டார்கள், சூழ்ச்சி செய்து விட்டார்கள் என்று சொல்ல, அதன் பிறகு அவனுடைய மயக்கத்தை தெளிந்து அதன் பிறகு அவனை எங்கு கொண்டு வந்து விடுகிறார்? மீண்டும் இந்திரபிரஸ்தம் கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்படி இந்திரபிரஸ்தத்துல விடுகின்ற போது இதுக்கெல்லாம் தப்பித்தார் என்று சொல்லி என்ன செய்தீர்கள்? அரைக்கு மாளிகை கட்டி, அரைக்கு மாளிகை நெருப்புக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாம் வந்து மாளிகை உண்டு செய்து அந்த மாளிகையில 5 ராஜாக்கள் கொஞ்ச நாள் தங்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு கொடுக்க, அப்படி உத்தரவு ஏற்றுக்கொண்டு அந்த அரைக்கு மாளிகையில் தங்குகிறார்கள். அரைக்கு மாளிகையில மந்திரி புரோசனனை விடுத்து தீ வைக்க சொல்கிறார் உன்னுடைய கணவர். உண்மைதானே? சாமி எப்படி வந்து அடிக்குன்னே தெரியாது. அதனால அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய புரோசனனை விடுத்து நெருப்பு வைக்க சொல்ல, அப்போ பீமன் எல்லாவற்றையும் அறிந்து என்ன செய்தான்? பீமனே ஒரு நேரத்திலே பாதி ஜாம வேலையிலே, அமாவாசை நேரத்திலே பாதி ஜாம வேலையிலே அவனுக்கு நெருப்பு அந்த மண்டபத்திற்கு நெருப்பை வைத்து விட்டு திருக்கல்யாணம் செய்தார். திருக்கல்யாணம் செய்து மீண்டும் எங்க வந்தார்? அதே 300 மங்கலம் வந்து பக்காசுரன் அழித்து மீண்டும் மீண்டும் வேத்திராயம் என்று சொல்லக்கூடிய எங்க வேத்திராயம் வந்து அங்க இருக்கக்கூடிய என்ன நடந்தது? அங்கே
பாஞ்சால நாட்டிலே சுயவர வேள்வி நடந்தது. சுயவர வேள்விக்கு ஐவ ராஜாக்களும் வந்து ஐவ ராஜாக்களின் நடுப்புறவர் என்று சொல்லக்கூடிய ஆனான் அழகவண்ண அர்ஜுன மகாராஜர் வளையாத வில்ல வளைத்து வஞ்சியால பாஞ்சாலியை மாலையிட்டார். மாலையிட்ட பிறகு சந்தோஷமா ஆழ்ந்து கொண்டிருக்கிற நாளையிலே இந்த பிரசத்துல ஐவ ராஜாக்கள் விட்டால் மிஞ்சி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? பந்திக்கென்று வரவழைத்து பகடையாடி சூதினால் சொக்கட்ட நாடி ஆடு நகர உப்புச்சட்டி வரவோடு எல்லாவற்றையும் பறித்தது வீட்டுக்கார். உண்மைதானே? ஆமா. அப்படி உண்மையா பொய்யா? பொய்னா பொய்தான். நம்புவானா? பொய்னா பொய் தான். இதான் நான் ஒத்துக்க மாட்டேன். உண்மையை வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் கிடையாது. அப்போது என்ன நடந்தது? ஆனா அப்படி எல்லாவற்றையும் பறித்து 12 ஆட்டத்திலே பார்த்தவர்களை பாதி நாடு ஆள்வதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? காட்டிற்கு ஓட்டி வைத்தார். 12 வருஷ காலகம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும். யாரு கண்ணுக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கணவன்மார்கள் உத்தரவு கொடுக்க உத்தரவை சிறுமையில் ஏற்றிக்கொண்டு கண்ணனே துணை அப்படின்னு சொல்லி மாலாத வைகுந்த வாசரை மனதில் தியானித்துக் கொண்டு ஐவ ராஜாக்களும் பாஞ்சாலியமாக 6 பேரும் காட்டிற்கு சென்று இருக்கிறார். அப்படி காட்டிற்கு சென்று இப்போது 12 வருடம் முடிந்தது. அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி 12 வருடம் முடிந்தது. ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழிக்க போறாங்க. இந்த ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழிப்பதற்காக இந்த காட்டில இருக்கிறார்கள். காட்டில இருந்து மீண்டும் வந்து நாட்டை கேட்பார்கள். ராஜாக்கள் மீண்டும் நாட்டை கேட்பார்கள். இதுவரையும் நடந்ததை சொன்னேன். மேல் என்ன சொன்னீங்க? அது யாருன்னு கூட சொல்லி இருப்பாங்க. கடந்து போன காலத்தை சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். இதுக்கு சொல்லு நடப்பதை சொன்னது உண்மைனா? நீ சொல்றது உண்மையில நான் நம்புறேன். அப்படி ஆமா. இதுக்கு மேல என்ன செய்ய போகிறார் தெரியுமா? மீண்டும் வந்து ஐவர் ராஜாக்கள் வேண்டிய பாதி நாட்டை கேட்பார்கள். அம்மா வந்து சொல்றது அத்தனையும் உண்மைதான். அவ சொல்றது உண்மை இல்லைன்னு சொன்னா உனக்கு உடம்புல இருந்து கீழே இருந்து வரைக்கும் ஜலஜலன்னு ஒரு சத்தம் வரும். அவ சொல்றது உண்மைன்னா உங்களுக்கு சத்தம் வராது. நீ சொல்லுமா. அப்படி அந்த பாண்டவர்கள் மீண்டும் காட்டுக்கு ஓட்டுனீங்களா? உண்மையா பொய்யா? உண்மைதானம்மா. இது உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான். அப்படி மீண்டும் வந்து நாட்டை கேட்பார்கள். நாடு கொடுத்தால் பார்ப்பார், கொடுக்கவில்லை. ஆனால் 18 நாள் 18 நாள் பாரத போர் நடக்கும். அது உண்டு செய்து என்ன செய்வார் தெரியுமா? 1 இருந்து 10 வரைக்கும் முதல்ல 1 இருந்து 10 வரைக்கும் யாருக்கு வெற்றி? முதல் நாள் சண்டை மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி. 10ஆம் நாள் சண்டையிலே 8ஆம் நாள் சண்டை 8ஆம் நாள் சண்டையிலையும் ஐவர் ராஜாக்களுக்கு தோல்வி, உன் கணவன்மார்களுக்கு வெற்றி. அதே போல 10ஆம் நாள் சண்டையிலே உன் கணவன்மாருக்கு தோல்வி, ஐவர் ராஜாக்களுக்கு வெற்றி. அது மட்டும் இல்ல 11 12 12ஆம் நாள் சண்டையிலே உன்னுடைய கணவன்மார்களுக்கு தோல்வி, ஐவர் ராஜாக்களுக்கு வெற்றி. 13ஆம் நாள் சண்டையிலே அடி 13ஆம் நாள் சண்டையில அம்மையாரே ஆட்சியாரே பாலகன் வந்து மல்வரம்மா பரமாதா, நீ குறி சொல்றியே ஒரு பாலன் மாழ்வான்னு சொல்லி நீ இல்ல யாரு? நீ குறி சொல்றது நேற்றே சொல்லணும். கருப்புல வந்து குரமாதான்றியா கன்னியாகுமரியில போய் அது மாதிரி சொல்லிக்கணும்.
ஆமாங்க. போடா 13ஆம் நாள் சண்டையில சரி நீ சண்டையோட சொன்னது ரைட்டு நீ சொல்லிட்டு நீ அழுது கொண்டிருக்கிறாய தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை ஏனென்றால் வாளை எப்படி ஒரு குலை போட்டு விட்டால் வாளை வெட்டி விட்டால் அந்த வாளை மறுபடியும் குலை போடுகிறதா அதை போல ஒரே ஒரு பிள்ளை செல்ல பிள்ளையா இருந்தது அந்த குழந்தை 13ஆம் சண்டையில உன்னுடைய கணவன்மார்கள் எல்லாம் சுற்றி செய்து சக்கரவியூக்கம் என்று சொல்லக்கூடிய சட்டை வகுப்பு 13ஆம் சண்டையில அந்த சிறிய பிள்ளை அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த குழந்தை ஒரே ஒரு பிள்ளை அரச பிள்ளையாக இருந்த குழந்தை அந்த குழந்தையை கைவேறு கால்வேறாக வெட்டி வெட்டி தனித்தனியாக கழுகுக்கு போடுவது போல உங்களுடைய கணவன்மார்கள் அந்த குழந்தையை வெட்டி வீசி விட்டாரப்பா. மட்டும் இல்ல 13ஆம் சண்டையில உன் கணவன்மார்களுக்கு வெற்றி பாண்டவர்களுக்கு தோல்வி 15, 16, 17 17ஆம் சண்டையில உன்னுடைய கணவன்மார்களுக்கு தோல்வி பாண்டவர்களுக்கு வெற்றி 18ஆம் நாள் சண்டையில உன்னுடைய பாண்டவர்களில இளையோர் என்று சொல்லக்கூடிய தருமருக்கு இளையோர் என்று சொல்லக்கூடிய பீமனுடைய கதையா உன்னுடைய கணவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனுடைய அவர் பாஞ்சாலி வைத்த சபர்த்தமும் பீமனுடைய வைத்த சபர்த்தமும் அவனுடைய பீமனுடைய கதையால் உன்னுடைய கணவனுடைய தொடைய முறித்து உன்னுடைய கணவருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய உதிரத்தை எடுத்து பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி இந்த கூந்தலுக்கு தடவுவாயம்மா ஐயோ அது மட்டும் இல்ல அந்த பாஞ்சாலி இந்த கூந்தலுக்கு எண்ணெயாக வைத்து மார்பேலும் எடுத்து சீப்பாக வகிழ்ந்து உன்னுடைய கணவருடைய மணிக்குடலை எடுத்து பூவாக வைத்து அன்றோடு முடியும் மடி ஓ அம்மையாரே எங்களுக்கு ஒரு பிரச்சனை உனக்கு ஒரு பிரச்சனை ஏண்டி மருமக மரு இப்ப எதுக்கு ஓ மாமி 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 அழுத்து பொலிவி கொண்டிருக்கிற என்ன காரணம் இது வச்சலாட்டம் அது சொச்சலாட்டம் மாமியார் சூத்துக்குது பாரு எப்படி நூறு பிள்ளை பெத்து எப்படி ஏய் நீ என்ன பத்தி தெரியல ஏண்டா ஒன்னால ரெண்டாளா எத்தனை பிள்ளை பொத்த ஏரிக்கு அந்தாண்டு கோழி பள்ளியில் எவ்வளவு மலை நாட்டு பருத்தியா சரி வந்து கண்டது கண்ட மாதிரி சொன்னா உள்ளத உள்ளபடி சொன்னா நம்ம நாட்டுல எல்லாம் நடக்குது என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே சொன்ன உடனே நாங்களும் ஆழ்ந்து கவனிச்சோம் எங்களுக்கு சொன்னாங்க கடைசியில 18 நாள் பாரத போர் நடக்கும் வருங்காலம் போங்காலம் நிகழக்காலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லக்கூடிய மலபுரத்தி வந்தா எல்லாத்தையும் சொன்னா சொல்லிவிட நேரத்துல சொன்ன மாதிரி என்னென்ன நடந்தது அப்படி சொல்லிவிட வந்தா மறுபடியும் என்ன நடக்க போகுது இது சொன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப உங்களுடைய கணவன்மார்கள் அந்த பஞ்ச பாண்டவர்களை கானகம் ஓட்டி விட்டார்கள் கானகத்தில் இருந்தாலும் இன்று தினத்திலே கணவர் மாதிரி எங்க பக்கமாறு எங்க போகிறார்கள் பாண்டவர்களை தேடி போயிருக்காங்க நேரத்துல சொல்லிக்கிறா இப்ப அவங்க வந்து நாடு கேட்பார்களா நாடு கேட்பாங்களா சரி நாடு கொடுத்தா பாப்பாங்களா இல்லன்னா நாடு கொடுக்கலன்னா 18 நாள் போர் நடக்குமா 18 நாள் சண்டை நியமித்து 18 நாள் சண்டை நியமித்து அதுல சண்டை நடக்கிற நேரத்துல எல்லாரும் மாண்டு மடிக்க விட்டு லாஸ்ட் பெரிய மக்கள் செலக்ட் துரிவானா கதையினால் அடிக்க அவர் தொட முறிஞ்சு செத்துருவான்னு சொல்றானே அதுதான் என்னைக்குமே பாரு ஒரு வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய மனுஷனா இறந்தா அவங்கள கேட்டதான் எந்த வேலை செய்யறோம் இந்த குறி கேட்டங்களா என்ன கேட்டங்களா இல்ல வேத்த ஓனங்க சீக்கிரம் என்ன கேட்கலான்னு சரி அது போட்டோம் அந்த மலாகுரத்தை கூட்டிட்டு வாங்க அந்த உங்களுக்கு சொன்ன அறிகுறிகளை எங்கிட்ட சொல்லணும் என்னுடைய விளக்க நான் கேட்கிறேன் இப்ப உங்களுக்கு வேண்டிய என்னென்ன கேட்கறீங்களோ அதான் கொடுக்கணும் அந்தக்கா அந்த பொருளெல்லாம் வேணாம்னாக்கா
நான் நம்புவேன் நானு. இந்த திருமண வயதுக்கு பருவமங்கையாக வருகின்ற நேரத்துல இந்த குழந்தையை யாரு எந்த ஆடவர் வந்து இந்த குழந்தையை பெண் பார்த்து திருமணம் செய்கிறார்களோ, இந்த பெண்ணை யாரு வந்து திருமணம் செய்தாலும் சரி அந்த குழந்தை அந்த ஆண்களுக்கு ஆண்களுடைய தலை 16 சுக்கலாக வெடித்து விடும் அப்படின்னு அந்த சாஸ்திரிகள் மருமக்குமாரன்னா பாரு, யாருமா பாரு மருமக்குமாரு எப்படி சம்பாதிக்கணும். ஒரே ஒரு சின்ன வேலைன்னா கூட ஒரு சின்ன வேலைனோட ஒரு மாமியாரி கேட்காம இது செய்யறாங்களா பாத்தியா? இப்ப பாரு, இந்த வீட்டை பெருக்கி இந்த சுத்தம் செய்தாலும் இந்த செத்தையில கொண்டு போய் எங்க கொட்டுறது தெரியாம கேக்குறாங்க. அப்பன்னா மருமக்குமாரன்னா இப்படி இருக்கணும். நீங்க நல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்களும் மருமக்குமாரி இப்படியே சம்பாதிங்க, நீ மாமியார மாற நீங்களும் அது மாதிரி பாருங்க. நான் 100 பிள்ளை தத்துவம் அப்படிதான் அத்தை எங்க அத்தை எடுத்து போட்டுட்டோம். இது கூட தெரியாதுங்க பசங்க. என் மருமக மாதிரி பிடிக்கணும். என்ன பண்றது தெரியுமா? இது கொண்டு போய் என்ன பண்ண தெரியுமா? கடன்னு போயிட்டு வேகமாக போயிட்டு ஓடி போயிட்டு என் தலைமால கொட்டு. இந்த தலைமலையா? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு தலைமால கொட்டிட்டேன்னு நான் சொன்ன மாதிரி அப்படியே செய்வேன். ஆமா, என்ன செய்தாரு? ஒரு ஆட்டுக்கடை கொண்டு தாலியை கொடுத்து தாலி கட்டுகின்ற போது அந்த ஆட்டுக்கடாயினுடைய தலை 16 சுக்கலா வெடித்தது. அந்த ஜோசியர் சொன்னது போல அந்த சாபம் ஆட்டுக்கடா மேல் போய்விட்டது. அதன் பிறகு உன்னை யார் திருமணம் செய்தார் தெரியுமா? யாரு? திருமணம் செய்தார். அப்படி செய்த பிறகு அதன் பிறகு உன்னுடைய ஓக்கத்தியார் என்று சொல்லக்கூடிய குந்தியம்மாள் நீ என்ன செய்கிறாய்? அந்த திருமணம் ஆன பிறகு ஆற்றுங்கரைக்கு தண்ணி கொண்டு வரலாம் என்று சொல்லி போகின்ற நேரத்துல அங்கு பலாமரம் வெளியே ஒன்று இருந்தது. ஒரு பார்த்தா இடி, ஆனா மேகம் சூழ்ந்து கொண்டு இடியுடன் மின்னலோடு மழை பெய்வது போல் தெரிகின்றது. மழை பெய்யும் போல் தெரிகிறது. அதனால நம்ம இந்த நேரத்தில் இந்த பக்கம் போக முடியாத, தண்ணி கொண்டு வர முடியாத, எந்த பக்கம் போக முடியாது, பாதி வழியில் நிற்கிறீர்கள். நிற்கின்ற போது அந்த பலாமரத்தின் அடியில கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பலாமரத்து அடியில போய் நிக்க மழை பெய்யுது. இடியாகப்பட்டது தடார் என்று இடிந்தது. நீய பயந்து அந்த பலாமரத்தை கட்டி அணைகிறாய். ஆமா, இடிக்கிற நேரத்தில் என்ன பண்ண முடியும்? பலாமரத்தை கட்டி அணைந்த. அப்படி கட்டி அணைகின்ற போது அந்த பலாமரத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? பலாரிசி என்று சொல்லக்கூடிய பெருத்ததோர் முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் பலாமரத்தின் உள்ளே. ஆமா, அந்த மரம் ஆகப்பட்டது அவர் பெரிய மரமாகிவிட்டது. சரி, அந்த பலாரிசி உன்னிடத்தில் சேர்கிறார். அது சேர்ந்த பிறகு ஒரே ஒரு பிரச்சனை. உங்க மாமனார் எங்கிட்ட சேர்ந்தான்னா சேராம போனா, பறந்தான்னா படுதல் போனா. இப்ப அதை மாமனார் போவாது, நீ பலாரிச்சிட்டு போய்க்கிறியே. இப்ப உங்களுக்கு வேற என்ன வேலை? அது வேற தானே போனேன். நிரப்பி 100 மண்பாண்டங்களை நிரப்பி நூறிய வைக்கின்ற போது அந்த குழந்தையாகப்பட்டது. அந்த அவர் என்ன சொல்கிறார்? வியாச பகவான் என்ன சொல்கிறார்? இந்த கோழியாகப்பட்டது எப்படி முட்டை மீதில் உண்டாந்து ஐயங்காக்கிறதோ அதை போல நீ ஐயங்காக்கிறது உண்டானா குழந்தை உண்டாக்கிவிடும் அப்படி சொல்ல, அப்போது வியாச பகவானுடைய பேச்சை கேட்டு நீ என்ன செய்கிறாய்? கோழி எப்படி குட்டி அந்த முட்டை மேல் குத்துகிறதோ அதை போல
அது மட்டும் இல்ல இப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஐவர் ராஜாக்களுக்கும் வாக்குவாதங்கள் சண்டைகள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் என்னுடைய பக்கமாருக்கும் பாண்டவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சரி இப்போது உன்னுடைய பிள்ளைகள் ஐவர் ராஜாக்களை காட்டிட்டு ஓட்டிருக்கிறார் ரைட்டு தான் காட்டிற்கு சென்று அந்த ஐவர் ராஜாக்கள் 12 வருடம் முடிந்தது இந்த ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து 14வது வருடம் வந்து நாட்டை கேட்பார்கள் கேட்டு அப்படி நாட்டை கொடுக்க மறுத்தார் 18 நாள் 18 நாள் பாரத போர் உண்டாக்கி அந்த 18 நாள் பாரத போரிலே உன்னுடைய பிள்ளைகளுடைய சேனைகள் 11 அக்கிரோனி சேனையும் அந்த ஐவர் ராஜாக்கள் அழித்து விடுவார்கள் அது மட்டும் இல்ல உன்னுடைய 99 பிள்ளைகளும் ஆளும் அது மட்டும் இல்ல முடிவில உன்னுடைய பெரிய பிள்ளை என்று சொல்லக்கூடிய துரியோதனா உன்னுடைய அதே ஐவர் ராஜாக்கள் பீமசேனனுடைய அந்த கதையால் அடித்து அவனுடைய தொடைய முறித்து அதே மட்டும் இல்ல உதிரத்தை எடுத்து பாஞ்சாலி எண்ணெயாக வைத்து மார்பேலும் எடுத்து சீப்பாக வகித்து அப்படி மார்பேலும் எடுத்து சீப்பாக வகித்து மணிக்குடலை எடுத்து அவள் பூவாக வைத்து அவருடைய கூந்தலை அந்த பாஞ்சாலி இந்த கூந்தலை முடிப்பார் அன்றோடு அந்த பாஞ்சாலி இந்த கூந்தலை முடிப்பார் நம்ம மக்கமாரெல்லாம் சாக காட்டுக்கு எதுக்கு போனுங்க ஐவராஜாக்களை பார்ப்பதற்காக எதுக்காக அந்த 12 மட்டும் முடிந்து விட்டது ஆமா. ஓராண்டு இருக்கிறது சரி அந்த ஓராண்டிலே அந்த ஐவராஜாக்கள் கண்ணுக்கு புறப்பட்டது உண்டானால் சரி 13 26 வருஷம் ஓட்டணும் 8 பேருக்கு காணகம் ஓட்ட வேண்டும் சரி அப்பொழுது மாமனுடைய கட்டளை இருந்ததே உண்டானால் காரியங்கள் முன்னரம் செய்யணும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு சென்று உயிரோட இறந்தா 26 வருஷம் அப்படி பாண்டு மடிந்து விட்டா இருக்க சரக்கு செய்யணும் அதுக்காக போனுங்க ஆமா என்ன அவங்க பாண்டவர்கள் சாகவில்லையா உனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா எப்படி நம்ம தெரியும் நாட்டுக்கு வருங்காலம் பொங்குகாலம் நிகழ்காலம் இக்க முத்தில தெரிந்த பொருத்தி வந்தா மன பொருத்தி அவ வந்து என்ன சொல்ல தெரியுமா வேண்டிய குறிகள் சொன்னா குறிகள் சொல்கிற நேரத்துல முன்னமே என்னென்ன நடந்தது அதெல்லாம் சொன்னா இந்த என்ன நடக்குது அதெல்லாம் நாளை சொல்லிட்டா. என்ன நடக்கும் என்ன நடந்தாலும் சொன்னா ஒத்துக்கணும் லாஸ்ட் அதெல்லாம் ஒத்துக்கணும் போது இது ஒத்துக்கூடாதா ஆமா இனிமேல என்ன நடக்க போகுது இதற்கா இது சொல்லணும் அப்படின்னு கேட்ட பாரு என்னம்மா அவங்க சாகலையா நாட்டுக்கு வருவாங்களா நாடு கேட்பாங்களா ஐவராஜாக்கள் ஆமா நாடு கொடுத்தா பார்ப்பார்களா நாடு கொடுத்தா இருக்க முடியாது நாடு கொடுக்காம போனா 10, 8, 18 நாள் சண்டை நடக்குமா 10, 8, 18 நாள் குருசேத்திர பூமியில சண்டை நடக்கும் எப்படி சேனைகளெல்லாம் மாண்டு மடிந்து விட்டு பிறகு லாஸ்ட் 18ஆம் நாள் போரில அந்த தர்மனுடைய தம்பி கதையால உங்களுடைய தொடையை அடித்து உதிரத்தை எண்ணெயாகவும் இந்த வரியலுமை சீப்பாகவும் இந்த குடலை ஒரு மாலையாகவும் மணிக்குடலை எடுத்து பூவாகவும் இப்படி வைத்துக் கொண்டு அன்றுதான் சாப்பிட முடியும் அவர்தான் கண்டிப்பா முடியும் மகமாறு சென்றோடு சொல்லி கொண்டு யார் சொன்னது? நீ சாக மாட்டியாப்பா உங்களிடத்தில் யார் சொன்னது கொத்தி சொன்னா கூப்பிடுங்க. என்னுடைய கூலியை கொடுங்களம்மா கொடுக்கிறேன் என் மருமக்கமார்களுக்கு என்னென்ன குறி சொன்னேன் சரி நான் ஒப்பித்துக் கொண்டோம் எனக்கு சொன்ன கொடிகளை ஒப்பித்துக் கொண்டோம் இத்தனையோ தெரிந்தோம் சரி லாஸ்டாக என் மகன் சொல்லக்கூடிய பண்ண துரியோடு வந்திருக்கிறார் அண்ணவன் இடத்துல என்னுடைய குறைகள் சொன்னது உண்டானா கேட்ட பொருள் அத்தனையுமே தரணும் உங்களுக்கு சொன்னது போலவே ஆமா உன் மகனுக்கு சொல்லிவிட்டா எல்லாம் சேர்த்து கொடுக்குறேன் எல்லாரும் சேர்த்து கொடுத்துருங்க அப்படியா ஆமா கணக்குறுத்திய மாறுவானே என்னுடைய தாயிடத்திலே மனைவிடத்திலே என்ன ஒரு தாயோ வருங்காலம் போங்காலம்
புண்ணியமே அப்படியா? ஐயா, நெல்விதையத்தான் பரப்பி விதைத்து, நெல்லை பரப்பி அமர்ந்து எங்களுடைய குலதெய்வங்கள் நீ அமர்ந்தது உண்டானா என் குலதெய்வத்தை நினைத்து உங்களுடைய குறிகளை சொல்கிறேன். அப்படி என்றா நீங்கள் பிறந்ததோ 100 பேர்கள். நாங்க பிறந்ததோ காந்தாரி அம்மனுக்கு திருநாட்டு மன்னனுக்கு பிறந்தவர் 100 பேர். 100 பேர். 99 பேர்கள் ஆண்கள். ஆண்கள். உன்னுடைய தங்கை என்று சொல்லக்கூடிய கிச்சரை சேர்த்து 100 பேர். 100 பேர் ஆண்கள் பிறந்தீர்கள். அப்படி ஆண்களாக பிறந்து உங்களுக்கு பங்காளியாக இருக்கக்கூடியவர்கள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள். அப்படி 5 ராஜாக்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பல எத்தனை ஜெகனுடைய சூழ்ச்சியா ஜெகனுடைய ஆலோசனைப்படி எத்தனையோ மனதிலே வஞ்சனங்கள் நிறைந்தீர்கள். அந்த வஞ்சனை எல்லாம் உன்னுக்கு நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த நிறைவேறாமல் போனபடினா முடிவாக என்ன செய்தீர்கள்? இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய நாட்டை கொடுத்தீர்கள். நாட்டை கொடுத்த பிறகு அந்த நாட்டை சந்தோஷமா ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டு கொண்டிருக்கிற வேலையில யாரும் செய்யாத ராஜசூயாக வேள்வி செய்திருக்கிறார்கள் 5 ராஜாக்கள். அப்படி யாரும் செய்யாத ராஜசூயாக வேள்வி செய்ய வேண்டுமானால் அவள் சாதாரண கிடையாது. பொன்பொருள் இருக்க வேண்டும், ரொக்கரோசனம் இருக்க வேண்டும், சொத்து பத்து நிறைய அதிகமாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த ராஜசூயாக வேள்வியை வருகின்ற 56 நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுத்து பொன்பொருள் ரொக்கரோசனங்கள் நிறைய வாரி வாரி கொடுக்கிறார்கள். ஆஹா, இந்த இந்திரபிரச சுடுகாட்டை நம்ம கொடுத்தோமே, இந்த சுடுகாட்டிலே 5 ராஜாக்கள் இப்படி வாழ்ந்து நம்மளை விட மிஞ்சி விடுவார் போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லி மண்டபம் ஒன்று கட்டி மண்டபத்தை வார்க்கும்படியாகவே வரவழைத்து சூதி என்று மகளையாடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு யார சேனை பதாதிகள் எல்லாம் வரித்துக் கொண்டு காடே வனவாசம் ஓட்டி வைத்தீர்கள். பாஞ்சாலியை தவிர இவன் போறது இல்ல. ஆமா, நடைய பார்த்தா முடியுமா? இந்த பாஞ்சாலியை என்ன செய்வேன்? சிறையில் வைத்ததே உண்டானால் அந்த 5 ராஜாக்களுக்கு செய்தி தெரியும். அந்த கண்ணன் சுற்றியால எப்படியா பசங்க வருவாங்க. அந்த 5 ராஜாக்கள் வந்ததே உண்டானால் 13 26 வருஷம் யாருமே கிடையாது. இந்த குளத்தையை ஏமாத்த முடியுமா? சிறையில் வச்சிருக்கிறேன். இதை செய்தி அறிந்து இந்த காலை இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் கண்ணன் வார்த்தை கேட்டு இந்த குறவு மேட பூண்டு குறவன் வருகிறான். அர்ஜுனன் போர் வீரன், மகாபாரத போர் வீரன். பின்னாடி காண்டீவன் அனைத்து இறக்கப்பட்ட பில்விஜயன். இந்த குறவனாக உருவம் கொண்டிருக்கிறேன். என் மனைவியான பாஞ்சாலி அவள் குரத்தையாக என் மாமன் சொல்லி குரத்தையாக குறவிடம் உண்டு. எங்க போனால் எங்க சென்றார்? அஸ்தாபுரம் சென்றார். அஸ்தாபுரம் செல்கின்ற போது இவள் நடையும் இவள் உடையும் பார்த்து இதை பார்த்து இவள் பாஞ்சாலிதான் என்று சிறை போட்டு இருக்கிறார். இந்த துரியோதனன் என் மாமா சொன்னார். என்ன சொன்னார்? தாய் மைத்துனோ அர்ஜுனோ, உன் மனைவி வீர பாஞ்சாலி இந்த உலக லட்சகி குரத்தி வேடம் உண்டு. குரத்தியாக சென்று சன்னல் வாங்க செல்லும் தருணத்திலே இவனை பார்த்து சந்தேகம் அண்ணனடை பின்னடை என்று சொல்லக்கூடிய அழகை பார்த்து சிறசாலை அதற்காக மைத்துனோ நீ புறவனாகவா? எப்பேற்பட்ட அர்ஜுனன் புறவனாகவா? இது என்ன சிரிக்கோள்? சாதாரண கோல் நினைச்சுக்காத. 60,000 விழிகள் யோசனைக்கு 60,000 விழிகள் முடிஞ்சா பாக்கடா. இங்க இருக்கக்கூடிய இந்த வச்சவரையை அட உச்சதமான இந்த ஒரு குறவனால வர முடியுமா? கோயில் தளபதியாக வைத்திருக்கும் தாத்தாடி வந்து வன்மை சொன்னதுனால்தான் உண்மை. அழிச்சு விடுகிறவா சாமி. அமைதி அமைதி அர்ஜுனா. இன்னும்
உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு இன்னும் ஒரு ஓராண்டு காலம் இருக்கிறது. ஓராண்டு காலம். அந்த ஓராண்டு காலத்தை நீங்கள் கழித்தால் மட்டுமே துரியோதனத்திலே வந்து நாடு கேட்கலாம். ஆனால் அவன் நாடு கொடுக்க மாட்டான். உங்களுக்காகவே இந்த 5 ராஜாக்களை கொல்வதற்காகவே அவன் ஆயுதப்படுத்தி சேகரித்து வைத்திருக்கிறான். அதனால் அவன் எப்படி காளி கோயிலுக்கு பூஜை கொடுக்கிறானோ அதை போலவே நீங்களும் உங்களுடைய ஆயுதத்துக்கு பூஜை கொடுக்க வேண்டுமானால் இந்த ஓராண்டு அஞ்ஞாதவாசத்தை கழிக்கின்ற போதே நீங்கள் இந்த திணை என்று சொல்லக்கூடிய திணை என்பது இந்த திணையரிசியை உற்பணம் செய்து பீமனை காவல் வைத்து சுத்த சாம்பலால அது எரிக்கணும், அது திணை வளர்க்கணும், அந்த திணை அரிக்கணும், அதுக்கு துரியோதனன் 1000 மல்லர்களை விடுவோம். அந்த காளி கோயிலுக்கு ஆயுதத்துக்கு படி கொடுக்கணும். நம்ம 2 பேருக்கு தான் சமைக்கிறது ஆயுதம். ஆமா, நம்ம 2 பேர்கள் எல்லாம் இத சமைக்கிற ஆயுதம் விஷ்ணுவுக்கு தெரியும், 3 பேருக்கு தான் தெரியும். அதனால எந்த ஒன்று துன்புக்கே வேண்டாம். உன் மனைவி என்பது உனக்கு தெரியும், நீதான் கணவன் என்பது அவளுக்கு தெரியும். அவளை தைரியமாக கூட்டி இந்த அஸ்தாபுரம் செலுத்தி வெளியே செல். நான் புறப்படுகிறேன். எனக்காக பயந்த ஐயக்காக மணி ஓடிவிட்டார்கள். அண்ணார் என்று சொல்லக்கூடிய கண்ணன் சொல்லிய வண்ணமாகவே என்னை எதற்காக அத்தினாபுரம் அனுப்பினார்? நீ அங்கு சென்று குறியுரைத்து அங்க இருக்கக்கூடிய அத்தினாபுரத்தினுடைய வேந்தருடைய மனைவிமார் இடத்திலே வேண்டிய சென்னல்களை கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய நாட்டிலே விதைத்து அனைத்தும் அதை விதைத்து நம்ம ஓராண்டு அஞ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னார் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதை போலவே சென்னல் வாங்கி கொண்டால் நம்ம இருப்பிடம் செல்லலாம். திருவருணை என் தம்பி மனைவியாக இருந்தாலும் சரி, என் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில யார் ஒருவர் நம்மை கொச்சைப்படுத்துவதற்கு வந்தாலும் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விடுவோம். ஆனால் இவர்கள் விஷயத்திலே கண்டுபிடிக்க முடியவில்லை. சந்தேகத்தினால புடிச்சு அழைச்சோம். ஆனா அவங்களுடைய புருஷன் புறவன் அவன் வந்து கோட்டை பதிலெல்லாம் விடுத்து எல்லாத்தையும் துக்கம் பண்ணிட்டான். அதனால தாத்தா தம்பி வார்த்தை பிரகாரம் அவர்கள் போகட்டும். சென்னன் என்று சொல்லக்கூடிய திணையை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிசாக கொடுங்கள். இந்த நாட்டை விட்டு போகட்டும். சாமியா என்ன சாமி பொம்மநாட்டி அப்படியே விட்டுட்டு நீ இப்படி நிக்கிற சாமி? குறைச்சி வாடி குப்பி இந்த குடும்ப தப்பி நீ சொல்ல உனக்கு கோவில் இன்னைக்கு மட்டும் போதும். எப்படி என்றால் இருக்கக்கூடிய இந்த கல்குண்டு மகாநகரம், இந்த மகாநகரத்திலே நாம வருஷம் நாம தான் ஆடுறது. ஒண்ணுமே இருந்தது. இருக்கக்கூடிய சபை இன்னும் நம்ம எல்லாம் 22 பேர் சேர்ந்து ஆடுறோம். கலைமகள் நாடக சபா இன்று ராஜ்யம் வீரபத்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பத்தினி அம்மா நாடக சபா. இந்த விளக்கத்தை வைத்திருக்கிறோம். விளக்கம் என்பது கை மாதத்துடன் பிரிந்து விட்டது. அதனால் வீரபத்ரன், கேப்டன் வீரபத்ரன் என் உயர் நண்பன், இந்த ராஜி இருக்கக்கூடிய நடிகர்கள், இந்த குழுவிலே இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் எல்லோரும் நம்முடைய உயிர் நண்பர்கள் தான். உயர் நண்பர்கள் உடல் புரிந்தாலும் அந்த உண்மையானது மறையாது இருக்கப்பட்டது. எங்க வில்வம் மாவட்ட கவுன்சிலர் ரங்கநாதன் ஆசிரியர் நாம்பளால் இது உருவாக்கப்பட்டது. நாம ஏதோ இன்னைக்கு ஒரு மக்கள் பெறுகிறது, ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறது.
ஆமா அம்மா, பாஞ்சாலி வீர பாஞ்சாலி உன்னுடைய உருவத்தை மாற்றி ஆற்றி துரியோதனத்திலே சென்று ஆமா. சென்னல் வாங்கி வந்திருக்கிறாய். அதை எடுத்து என் கையிலே கொடு. அப்படியா? அண்ணா ஒரு சிலையானது எத்தனை விதமாக மாறி இருக்கிறது பார்த்தாயா? ஆமாமா கொடுக்கின்ற நேரத்துல அவன் ஒன்று ஆமா, இருப்பது கலரு கருத்து இருக்கிறது, சிவன் இருக்கிறது, வெள்ளையாக இருக்கிறது. இதற்கு கலியுகத்திலே வேறு வேறு பேராக வைத்து கலியுகத்திலே 9 நவதானியங்களாக இதை உருவாக்க வேண்டும். ஓ இது ஒரே குழந்தை ஒரே சிலையா இருந்தாலும் ஒவ்வொரு நவதானியம் உருவாக்க வேண்டும். உருவாக்க வேண்டும். இது கருத்தது காக்கை சோளம். கருத்தது ஆமா, வெளுத்தது வெள்ளை சோளம். சரி செவந்தது செந்தினை. ஆஹா இப்படி இருக்கக்கூடிய இது எல்லாரும் சேர்ந்து சேர்த்து நாளை கலியுகத்திற்கு இது 9 நவதானியமாக உழைக்கட்டும். இது ஆமா, 9 நவதானியம் ஒன்று 32 நவதானியம் சேர்த்து இது இருக்கக்கூடிய விளையாட நாட்டில் இருந்து மீண்டும் இது அரவான் இந்த பொங்கல் வச்சு தீபாவளியிலே நாடு கேட்டு அவன் நாடு கோரிக்கை மறுத்தால் வைக்கக்கூடிய பிரச்சனை பிறகு அப்புறம் அதனால் இந்த நாடகத்தை இப்போது நாங்கள் அரங்கேற்றம் செய்கிறோம். இதை கண்ணனால் பார்த்த பிறகும் சாதினால்